ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு விஜய் பார்த்தோன்னா ஆசையாக ஒடியாந்து பிடிச்சிட்டு உம்மாலாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு, அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமாப்பா, எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட ஸ்கூலுக்கு போகிறையே அழுதுட்டு வருவேன்னு நான் நினச்சேன். பரவாயில்லையே பிடிச்சிருக்கா, ரொம்ப சமத்து நீயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமாப்பா, என் பேர் ஏன்ப்பா காவேரின்னு வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துமா எனக்கு பிடிச்ச பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு தயங்கி. அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமாப்பா, உங்களை மாதிரியே எங்கள் மிஸ்ஸுக்கும் ஒருத்தவங்க காவேரின்னு பேர் வச்சுருக்காங்க. எங்கள் மிஸ்ஸு பேரும் காவேரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாப்பா அவங்க பேரும் காவேரி தான்ப்பா, ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடாம்மா எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம், தாத்தா சீக்கிரமாக வர சொன்னார், இன்றைக்கி கோயிலுக்கு போகணும்னு சொன்னார், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகிறப்போ மற்ற கதையெல்லாம் பேசிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்பா இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காவேரி ஃபோட்டோ பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்பா இவங்கள மாதிரியே வேறு நிறைய பேர் இருப்பாங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையம்மா அப்படிலாம் கிடையாது. இல்லைப்பா சொல்லுங்கப்பா, நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நான் கேட்டேன், எனக்கு தெரியாது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிட்டாங்களா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மறுபடியும் என் மிஸ்ஸுக்கிட்ட தான் நான் கேட்டேன், உங்களை மாதிரியே இன்னும் பேர் இருக்காங்களே யாராவது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அப்படியெல்லாம் இல்லையா பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு டவுட்டுப்பா, இங்கே இருக்காங்களப்பா இந்த ஃபோட்டோவில் நம்ம அம்மா, நீங்கள் கூட சாமிக்கிட்ட போயிட்டான்னு சொன்னீங்கல்ல, இவங்கள மாதிரியே தான்ப்பா எங்கள் ஸ்கூலில் அந்த மிஸ்ஸும் இருக்காங்க, அவங்க பேரும் காவேரி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜய்க்கு அப்படியே தூக்கி வரி போடுது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாப்பா இவங்களே தான்ப்பா இந்த ஃபோட்டோவில் இருக்கா, அப்படியே தான் இருந்தாங்க, இவங்களுடைய பேர் காவேரி தான், அவங்க பேரும் காவேரி தான், இவங்கள மாதிரியே தான் இருந்தாங்க. என் மிஸ்ட்டை கேட்டதுக்கு உங்களை மாதிரி வேறு யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜய்க்கு செம இதாக இருது, ஷாக் ஆகுது. இப்போ போனால் நம்ம ஸ்கூலில் போய் பார்க்க முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, காவேரி இருந்தாங்க தாத்தா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கூட சொல்லாமல் அடிச்சு விழுந்துட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் வந்து க்ளோஸாக இருக்குது. எங்கள் மிஸ் எல்லாமே கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி, இதே டைம் தாங்க நீங்கள் காலைல கொண்டு வந்து விட்டீங்களா அந்த டைமுக்கு தான் வருவாங்க, 9 o'clock வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே தாத்தாவும் கேட்குறாங்க, என்னடா விஜய் பாப்பா வந்தா ஸ்கூல்லேருந்து அவட்ட ஏதோ பேசிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் பதறி அடிச்சு போய் எங்கேயோ போனேன், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தாத்தா இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போனால, அங்கே போயிட்டு வரப்போ சொன்னால் காவேரின்னு வந்துட்டு ஒரு பேரில் மிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது காமன் தானே பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது, நானும் அதை பற்றி எதுவும் பெருசாக கேட்டுக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம காவேரியோடைய ஃபோட்டோ பக்கத்தில் போய் நின்றுட்டு, இவங்கள மாதிரியே இருந்தாங்க, அவங்க பேரும் காவேரி தான், இவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க இருந்தாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்களாப்பான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு என்னன்னே தெரில, ஒரு வேளை நம்ம காவேரியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா தாத்தாவுக்கு தூக்கி வரி போடுது. ஐயோ அங்கெங்கே வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, இங்கே பாரு விஜய் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காது, அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது, அதான் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிட்டேன்ல, திரும்ப அதை ஏப்பா சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தாத்தா வாய்ப்பு இருக்குது, என் மனசுக்குள்ளேயே அடிக்கடி சொல்லிகிட்டே தான் இருக்கும், காவேரி உயிரோடு இருக்கான்னு சொல்லி தான் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காது, நீ கம்முன்னு படுத்து தூங்கு, ரெஸ்டடு, எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்லிவிட்டு, அடுத்தது அந்த பக்கம் போனேன்னு வந்துட்டு சாரதாவுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அடிச்சு வந்துட்டு தாத்தா கால் பண்ணவும் செய்கிறாரு. ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ நம்மள மாதிரியே இவங்களும் நம்பர் மாற்றிட்டாங்களே என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு நிவினுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அங்கேயும் போகல, பாட்டி நம்பரு காவேரி நம்பர் யாருக்குமே காலே போகல. ஐயோ எல்லாருமே நம்பர் மாற்றிட்டாங்க போல இருக்குது, உண்மையாலுமே அந்த பொண்ணு காவேரி தானா இல்லை வேறு யாராவது என்னன்னு தெரியலையே, எப்படி தெரிஞ்சுக்கணும்னு தெரில. விஜய் வேறு நாளைக்கு காலையில் போய் ஸ்கூலில் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப துடிப்பாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தாவும் பதறி போய், நானும் வரேன்டா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க தாத்தா, அவள் தான் சமத்தா ஸ்கூலுக்கு போகிறாள், அப்புறம் என்ன, அது மட்டும் இல்லாமல் அவங்க மிஸ் யாருன்னு நான் பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 8 மணிக்கே கிளம்பி ஸ்கூலுக்கு எல்லாம் போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வாட்ச்மேன்ட்டு கேட்குறாங்க, எல்லோரும் வந்துட்டாங்களா, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க சார் நீங்கள் இவ்வளோ தூரம் இதாக இருக்கீங்க, பொண்ணை கொண்டு ஸ்கூலில் விட்றக்கு உங்களுக்கு இவ்வளோ ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லைங்க தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இங்கே தான் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு மணி 8:45 ஆயிடுது. பாப்பா சொல்கிறாங்க, அப்பா நீ நேரமாக நீ கூப்பிட்டு வந்துட்டப்பா, இவ்வளோ சீக்கிரமாக நாளைக்கெல்லாம் வர வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரிம்மா கண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு காவேரி என்ட்ரு ஆகுறாங்க. பார்த்தோன்னே வந்துட்டு, அப்பா அதா பாருங்கப்பா அவங்க தான் காவேரி மிஸ், அவங்க தாங்கிறாங்க. பின்னாடி இருந்து தான் பார்க்குறாங்க, ஒன்றும் முன்னாடியே தெரில. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடலான்னு சொல்லி போகிறாங்க. அங்கே கிளாஸ்க்குள்ளே போனப்போ பார்த்தா காவேரி தான் இருக்காங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்றாங்க. இதை பார்த்துட்டு, என்னங்க காவேரி குட்டி காவேரி கூப்பிட்டு வந்துட்டிங்களா, வாங்க கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயை பார்த்தும் பார்க்காம தெரிஞ்சும் தெரியாமல் பேசாமே இருக்காங்க. என்ன நம்ம காவேரி தானே இது, எனக்கே ஒன்றும் கண்ணே நம்ப முடியல, உயிரோடு இல்லைன்னு சொல்லுவாங்க, உயிரோடு வந்து நின்றுருக்கா, அது மட்டும் நம்மளை பார்த்தும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறா, யாரோ இப்போ 3ஆவதுங்களை பார்க்குற மாதிரி பார்த்து பேசுகிறா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சார் சொல்கிறனே தப்பாக நினச்சிக்காதீங்க, மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, இங்கே கிளாஸ் ரூம் முன்னாடி இப்படி நின்றுட்டு இருக்கக்கூடாது, பசங்களை வெட்டினா கிளம்பலாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாருன்னெலாம் பேசுன்னு சொல்லிட்டு எதுவுமே பேச முடியும், வாயடைச்சு போய் இப்படி திரும்பி போகிறாங்க. என்னன்னு தெரியலையே
தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போயிட்டு ஒரு மாதிரி பேசாமல் அப்படி சோஃபாலே உட்காந்துருக்காங்க. அப்போ தாத்தா வராரு. ஒருவேளை காவேரி பார்த்துட்டு வந்துட்டானோ, என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஆச்சு, ஏன்டா ஸ்கூலுக்கு விட்டு வந்துட்டு இல்லடா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தாத்தா, இதெல்லாம் கனவா நனவா எனக்கு ஒன்றுமே புரியல, காவேரி இன்னைக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, இல்லை தாத்தா காவேரி நான் பார்த்தேன், அவங்க பேர் காவேரி தான், ஆனால் அவள் என்னை பார்த்தோன்னு வந்துட்டு ஒன்றுமே பேசவே இல்லை, சார்னு வேற கூப்பிட்றா, யாரே தெரியாதவங்களை பார்க்குற மாதிரி பேசுகிறா, எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய், அது வேற யாராவது தான் இருக்கும், நீயும் உன் பொண்ணு யாரையே பார்த்துட்டு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தாத்தா, எனக்கு தெரியும், என் காவேரி பற்றி எனக்கு தெரியாதா, அவளை எனக்கு நல்லாவே தெரியும், அவள் கழுத்தில் அதே முருகன் போட்ட டாலர் தான் இருந்தது, டாலர் செயின், அது நான் கொடுத்த செயின் தான் தாத்தா இருந்தது, அது காவேரி தான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், அவள் வேற யாராவது இருக்க வாய்ப்பே இல்லை, ஒரு வேளை என்னையெல்லாம் மறந்துட்டாளா, அப்படி இப்படி மறந்துடுவா, என்னை உயிரால் நினச்சிட்டு இருந்தா, என்னன்னு ஒன்றும் புரியல, நடிக்கிறாளா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக அடுக்கிறாரு. தாத்தா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு, இல்லைன்னு சொல்கிறப்ப இருந்த வருத்தத்தை விட இப்போ என்னை பார்த்துட்டு சார்னு கூப்பிட்டா பார்த்தீங்களா, அந்த ஒரு நிமிஷத்தில் நான் உடஞ்சே போயிட்டேன், இதுக்கு இப்படிலாம் நடக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியலையேங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே, இங்கே வரும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காது, அது வேறு யாராவது இருக்கும், இன்றைக்கி ஈவினிங் நான் போய் கூட்டிகிட்டு வர போகிறேன் பாப்பாவை, சரியா, அப்போ போய் பார்த்துட்டு என்ன எதுன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா இல்லை தாத்தா, இதை பற்றி நான் தெரிஞ்சுட்டே ஆகணும், அவங்க வீடு கொடைக்கானல் தானே, அங்கே போய் பார்த்தா அங்கேயும் அவங்க வீடு அவங்க அங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க, எதுக்கு வந்து இத்தனை வருஷம் ஐயோ வந்து நம்ம குட்டி காவேரி வந்து பார்க்க வராமல் இருக்கணும், அவங்க ஏன் அவங்க அம்மா வந்து ஏன் இன்ன வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி கூட பேசாமல் இருக்காங்க, எல்லாத்தோடைய ஃபோன் நம்பரும் ஏன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும், ஏதோ தப்பு நடந்திருக்குது எங்கேயோ, நீங்கள் ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைடா விஜய் அப்படின்னு சொல்லி தடுமாறாரு. தாத்தா ஒழுங்காக உண்மையை சொல்லிடுங்க தாத்தா, நானே கண்டுபிடிச்சினா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சுத்தமாக நான் பேசக்கூட மாட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா விஜய், அப்படின்னா நீங்கள் பாட்டி மேலே சத்தியம் பண்ணுங்க, என் மேலே சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்குடா, என் மேலே நம்பிக்கை இல்லையாடா உனக்கு விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தாத்தா, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க, ஏதோ தப்பு நடக்குது மட்டும் எனக்கு தெரியுது, நீங்கள் என் மேலே சத்தியம் பண்ணுங்க, ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போய் சாமி நடி நிற்க வச்சு கேட்குறாங்க. இல்லைடா விஜய், அது வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க தாத்தா, ஒன்றும் தப்பு இல்லை, நான் ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆமாண்டா மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் மன்னிச்சிருவா, என்ன தாத்தா இப்போ என்னை வந்து ஏமாத்துறீங்க, என்னத்தை என்கிட்ட மறைச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு காவேரியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, காவேரி இறக்கலடா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா என்கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ என்னைக்கு பார்த்தியோ அவளுக்கு கல்யாணம் பண்ண நாள்லேருந்து உனக்கு காவேரினால பிரச்சனை மேலே பிரச்சனை தான், கடைசியாக உன் உயிர் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உன்னையே எங்கிட்டேருந்து இழக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை, அதனால தான் நானும் பாட்டி சேர்ந்து இப்படி ஒரு முடிவு பண்ணோம், காவேரியோடைய குழந்தையை வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு காவேரி இனிமேல் எங்கள் கண்ணிலே பட வேண்டாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருங்க சொல்லிட்டோம், அதனால தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தாத்தா உங்களால் இப்படிலாம் இது பண்ண முடியுது, ஒருத்தவங்க பிரச்சனை வருதுன்னா அப்படி அதுக்காக வந்துட்டு வெளியே போக முடியுமா, வாழ்க்கைன்னு பிரச்சனை வரத்தானே செய்யும், அதுக்காக ஓடி ஓடி ஒளிஞ்சிட முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இத்தனை நாளாக வந்துட்டு காவேரி இருந்துமே என் பொண்ணுக்கு அம்மா இல்லாமல் அவளை நான் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறேன் இல்லையா, இதெல்லாத்துக்கு காரணம் நீங்கள் தானா, இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக படுறாங்க. கோச்சிக்கிட்டது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் உங்ககிட்ட நான் பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனோன்னு வந்துட்டு காவேரியை சின்ன காவேரியை கூப்பிட்டுக்கிட்டு, டேய் வாடா நம்ம இன்றைக்கி போய் அம்மா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கப்பா இருக்காங்க அம்மா தான் சாமிகிட்ட போயிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அம்மா இங்கே தான்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட வீடை கேட்குறாங்க.